ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இட் வில் பி அப்ராக்சிமேட்லி 20 to 30 மினிட்ஸ் பக்கம் வந்து இருக்கும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆப்ஷனலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக என்னென்ன சிலபஸ் ஏது சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் டீகோட் பண்ணும்போது போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 வீடியோஸ் இருக்கும். ரெண்டுமே நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஹிஸ்ட்ரி நார்மலாக ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷனலாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட பெய்டு கோர்ஸ். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து நம்மளோட பெய்டு கோர்ஸ். ஸோ இப்போ வரைக்குமே வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட கோர்ஸ் ஃபுல் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுறதுக்கு வீடியோ கோர்ஸோட காஸ்ட் வந்து 2000. ஸோ 2000 மட்டும்தான். ஸோ இந்த ஆஃபர் வந்து எப்போ வரைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா December 5 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே December 5க்கு மேலே வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 ஆகிடும். ஸோ 3000 வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா December 5க்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம், ஏது கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறேன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு மெசேஜ் பண்ணி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அதில் ஒரு வாய்ஸ் நோட் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம், என்ன சிலபஸ் எப்படி முடிப்போம், இது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக வந்து வாட்ஸ்அப் மூலயமா சொல்லிடுறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் இன் ஹியர். அதுக்காக தான். இப்போ இந்த புக்கு வந்து நம்மளோட என்சிஆர்டி. ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், என்சிஆர்டி படிக்காமல் டேரெக்டாக நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக் போகும்போது நிறைய விஷயத்தை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஸ்டடி படியில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி என்சிஆர்டிலேருந்து தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். என்சிஆர்டி அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் அது கூட சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த புக்கில் வந்து இந்த 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்கில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் சாப்டர் 2ல் ஒரு கான்செப்ட்ஸை பற்றி, இப்போ ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்படி ஆரம்பிச்சுது அந்த மாதிரி. சாப்டர் 3ல் ஜெர்மனி பற்றி, ஹிட்லர், நாசி, ஸோ நாசிசம்னா என்ன, இது மாதிரி என்னென்னலாம் ஆச்சு ஜெர்மனியில் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் நம்ம இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக கவர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கதை சொல்லலாம். பட் இதில் வந்து கிட்டத்தட்ட 24 பேஜஸ் கிட்டே இருக்குது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றி. இது நீங்கள் வந்து படிக்கும் போது நார்மலாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லாம் வராது, ப்ரிலிம்ஸில் கான்செப்டே இருக்காது. பட் மெயின்ஸில் வந்து நீங்கள் ஜிஎஸ்ஸாக இருந்தீங்கனாலும் ஆப்ஷனலாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்து தான் ஆகணும். இது ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன் தான். பட் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா இது பொலிட்டிக்கல் ஓரியன்டாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வார்ஸு, இப்போ அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு ரெவல்யூஷன், ஒரு போராட்டம். எதுக்கான போராட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஆன் த மார்னிங் ஆஃப் 14th July 1789, டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமானா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இப்போது 14th July அன்னைக்கு 1789th இயர். ஸோ அந்த இயர் அப்போ என்ன ஆகுதுன்னா, சிட்டி ஆஃப் பாரிஸ் வாஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் அலாம். பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. பாரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, த ஃபேமஸ் ஐஃபில் டார். ஸோ அங்கே பாரிஸில் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் அலார்ம்னால் மக்கள் எல்லாமே வந்து பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப அதிர்ச்சியாகி ஒரு கேஆட்டிக் சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ த கிங் ஹேட் கமாண்டட் ட்ரூப்ஸ் டு மூவ் இன் டு த சிட்டி. எதனால் வந்து பேனிக் ஆனாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிங் இருக்கார். யார் அந்த கிங்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கிங் வந்து சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, மிலிட்ரி ட்ரூப்ஸ், அவங்கள வந்து சிட்டிக்குள்ளே பாரிஸ்குள்ளே போக சொல்கிறாரு. Rumors spread that he would soon order the army to open fire upon the citizens. ஸோ எதுக்காக இந்த ட்ரூப்ஸ் வராங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து அதிர்ச்சி. ஏன் சடனாக இவங்க வரணும், எதுக்காக வரணும்னு ஒரு கேள்வி எழும்புது அந்த இடத்துல. ஸோ அப்போ ஆப்வியஸாக யாராவது ஒருத்தர் கொளுத்தி போடுவாங்க, ஏதாவது ஒன்று நடந்துரும், இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும்னு. ஸோ அப்படி நடந்தது தான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரூமர். என்னென்னா, நீங்கள் இங்கே ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் வந்து படிச்சிருப்பீங்க மாடர்ன் இந்தியாவில். ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாம் மக்கள் மேலே ஃபயர் பண்ண போகிறாங்க, சுட போகிறாங்க ஒருத்தரையும் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் கிளம்புது. Some 7,000 men and women gathered in front of the town hall and decided to form a people's militia. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த சைடில் மக்கள் ஆப்வியஸாக பேனிக் ஆவாங்க, அந்த சைடில் இருக்கிற ட்ரூப்ஸை எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படி எதிர்க்கும் போது தான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் டவுன் ஹால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டவுன் ஹால் அப்படிங்கிறது ஒரு பிக் கேதரிங் பிளேஸ். டவுன் ஹால் அப்படின்னா கூட்டம் இருக்கும் அங்கே ஆப்வியஸாக. ஸோ இங்கே டவுன் ஹால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடம் இருக்குது, அந்த இடத்துல மக்கள் வந்து ஒன்று கூடுறாங்க. சரிங்களா?
ஸோ இங்கே வந்து எதுக்கு மக்கள் ஒன்று கூடுறாங்கன்னா ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் கையில் காரில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளும் போராடுவோம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு வராங்க. ஸோ தே ப்ரோக் இன் டு அ நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஆர்ம்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா கையில் காலில் கிடச்சது எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு. ஆப்போசிட் இருக்கிற மக்கள் வந்து ட்ரூப்ஸ் வந்து ஆப்வியஸாக கன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கும் வந்து கன்ஸ் தேவைப்படும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக வந்து நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆர்ம்ஸ் எடுக்கிறாங்க, கன்ஸை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன பேராகிராஃபில் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி படியில் எல்லா என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கோர்ஸ் எல்லாமே லைன் பை லைன் லைன் பை லைன் ரீட் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ நானாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், இல்லை அதர் மேம்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக இந்த புக்கை வச்சு நான் பிபிடி போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அவங்களா புக்கை வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இது முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொண்டு வரக்காக தான் எல்லா புக்குமே லைன் பை லைன். இப்போ மாடர்ன் இந்தியா R+3 என்சிஆர்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 புக் இருக்குது. அதை டீட்டெயில்டாக வந்து கிட்டத்தட்ட 30 hours கிட்ட அந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. டெலிகிராம் குரூப்லேயும் இருக்குது PDF, இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் இது 2 தான் கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபைனலி a group of several hundred people marched towards the eastern part of the city. ஸோ இதுதான் சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், டவுன் அப்படின்னா. இது வந்து ஈஸ்டர்ன் பார்ட். ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ இந்த ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அண்ட் ஸ்டார்ம்டு த ஃபோர்ட்ரஸ் prison, the Bastille. ஃபோர்ட்ரஸ் பிரிசன் அப்படின்னா ஒரு ஜெயில். அந்த ஜெயிலை வந்து சுற்றியும் கட்டி வச்சுருக்காங்க, வால்ஸ் வந்து எழுப்பி. ஸோ இதுதான் ஜெயில் அப்படின்னா ஜெயிலை சுற்றியும் வந்து வால்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அந்த பிரிசன் வந்து பேஸ்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து மக்கள் நிறைய பேர் உள்ள ஸ்டாமின் ஆகுறாங்க, உள்ள கூட்டமாக கும்பலாக போகிறாங்க. வேர் தே ஹோப் டு ஃபைண்ட் ஹோர்டட் அம்யூனிஷன். ஸோ ஜெயில்னா ஆப்வியஸாக ப்ரிசன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ கன்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தேடி அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. So in the armed fight that followed, the commander of the Bastille was killed and the prisoners released, though there were only 7 of them. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்வியஸாக உள்ளே போனாங்கன்னா அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. எதுக்குள்ளே அப்படின்னா அந்த பாஸ்டில் பிரிசனுக்குள்ளே. ஸோ அங்கே இந்த மக்கள்கிட்ட ஆஃபீஸர்ஸ் சண்டை போடுறாங்க, ஆர்ம்டு ஃபைட் ஒன்று நடக்குது. அப்போது நடக்கும் போது அங்கே இருக்கிற கமாண்டர் ஒருத்தரை வந்து மக்கள் கொன்றுவாங்க. கொண்டுட்டு அந்த பிரிசனுக்குள்ளே டோட்டலாக அந்த பாஸ்டில் பிரிசனுக்குள்ளே இருக்கிறவங்களே 7 பேர் தான். ஸோ அந்த 7 பேரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க, சரிங்களா? Yet the Bastille was hated by all because it stood for the despotic power of the king. ஸோ இந்த பாஸ்டில் அப்படிங்கிற ஜெயில் வந்து மக்கள் எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா டெஸ்பாட்டிக் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமான, அவர் நினச்சதை பண்ணிடுவார். ஸோ இப்போ ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னா கொன்னுருவார் அந்த கிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத டெஸ்பாட்டிக் ரூலர், ஒரு நிதானமாக முடிவெடுக்காத ஒரு ரூலர் தான் வந்து அத்தாரிட்டேரியன் டெஸ்பாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிங் வந்து ரொம்ப டெஸ்பாட்டிக்காக யாரையாவது பழி வாங்கணும், தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த பாஸ்டில் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த பாஸ்டில் வந்து எல்லாரும் வெறுக்கப்பட்ட ஒரு இடமா இருந்தது. So the fortress was demolished and its stone fragments were sold in the market to all those who wished to keep a souvenir of its destruction. So fortress அப்படின்னா அந்த வால்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வால்ஸ் எல்லாம் மக்கள் சேர்ந்து இடிச்சிருவாங்க, தரமட்டமாக்கிட்டு. அங்கே வந்து கற்கள், குட்டி குட்டி கற்கள் விழுகும் பார்த்தீங்களா, அந்த கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு சொவனியர்ஸாக வச்சுருவாங்க. சொவனியர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிமெம்பரன்ஸ். இப்போது நான் இங்கேருந்து வந்து ஃப்ரான்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த பொருள் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரான்ஸை நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அங்கே போய் நான் சில பொருட்களை ஒரு பொருள் ஸ்பெசிஃபிக்காக நான் வாங்கிட்டு வரேன். ஸோ இப்போ USA போனேன் அப்படின்னா அங்கே ஒரு பொருள் வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்த ரெப்ரசன்ட் பண்ணி அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வாங்குகிற ஒரு பொருள் இல்லை எடுத்துகிட்டு வர பொருள் தான் சொவனியர். சில பேர் வந்து சாண்ட் பீச்சு, சாண்ட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாமே சொவனியர்ஸ். ஸோ அந்த பிளேஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு பொருள் மூலயமா அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோர்ட்ரஸை டிஸ்ட்ராய் பண்ணி அங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. ஸோ வேணுங்கிறவங்க சொவனியர்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் நாங்கள் ஏற்படுத்திட்டோம் அப்படிங்கிறதுக்காக. So the days that followed saw more rioting both in Paris and the countryside. ஸோ பாரிஸ்லேயும் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தது. ரயட்டிங் அப்படின்னா வந்து சண்டை.
ஸோ அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, சண்டை பண்ணுறது அந்த மாதிரி. அண்ட் கண்ட்ரி சைடு ரூரல் ஏரியா, பாரிஸ் வந்து சிட்டி, ரூரல் ஏரியா, கண்ட்ரி சைடுனா ரூரல் ஏரியா. ஸோ அங்கேயும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ மோஸ்ட் பீப்புள் வேர் ப்ரொட்டஸ்டிங் அகேன்ஸ்ட் த ஹை ப்ரைஸ் ஆஃப் பிரெட். எதுக்காக மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட ஸ்டேப்பிள் ஃபுட் இந்தியாவில் வந்து ரைஸ், வீட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிடாமல் நார்த் இந்தியாவில் இருக்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து ஸ்டேப்பிள் ஃபுட் வந்து பிரெட். ஸோ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஸ்தா, பீஸா இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பிரெட்டோட விலை வந்து அதிகமாகிடுச்சு. சரிங்களா. ஸோ மச் லேட்டர் when historians looked back upon this time, they saw it as the beginning of a chain of events that ultimately led to the execution of the king in France, though most people at the time did not anticipate this outcome. How and why did this happen? இப்போது இந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ரான்ஸில் வந்து இந்த ரயட்டிங், கிங்கே கொண்டுடுவாங்க. கிங் லூயின்னு சொல்லிட்டு இருப்பார், அவரை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த கிங்கே கொண்டுருவாங்க. இப்போ ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி பாஸ்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எழுதுறவங்க தான் ஹிஸ்டாரியன்ஸ். ஸோ இந்த ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க, இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி ஆரம்பிச்சது, மக்கள் ஏன் ஒரு இடத்துல ரயட் பண்ணணும், அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் குட்டியாக ஒரு ப்ரெட்டுக்கு வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னு வந்து மக்கள் ரயட் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா, பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அப்போத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருந்தது. கடைசியில் வந்து வாட் ஹேப்பன்ட் வாஸ், அந்த கிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. பட் பீப்புள் வந்து ஆரம்பத்துலேயே கிங்கை வந்து கொல்லணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவங்க மைண்டில் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இவரை கொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது, ப்ரெட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஸோ அதுக்காக நம்ம போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து வந்தாங்க. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னதாக ஆரம்பித்த ஒரு விஷயம் பெருசாக ஒரு இடத்துல போய் முடிஞ்சிருச்சு, ஆனால் மக்களுக்கே அது தெரியாது பெருசாக ஒரு இடத்துல போய் முடியும் அப்படிங்கிறது. ஸோ எப்படி ஏன் அது நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் வந்து ஸ்டார்மிங் ஆஃப் த பாஸ்டில். ஸோ பாஸ்டில் பிரிசனை வந்து எல்லாத்தையும் தரமட்டமாக்கிடுவாங்க எல்லாருமே. சூன் ஆஃப்டர் த டெமாலிஷன் ஆஃப் பாஸ்டில், ஆர்டிஸ்ட் மேட் பிரிண்ட்ஸ் கமமரேட்டிங் த ஈவெண்ட். ஸோ பிரிண்ட் அப்படின்னா நியூஸ் பேப்பர்லலாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பாஸ்டில், இதுதான் பாஸ்டில் ஃபோர்ட், இதுதான் வந்து அந்த வால்ஸ், ஃபோர்ட்ரஸ் எல்லாமே வந்து அப்படியே அழிச்சிருவாங்க, தரமட்டமாக்கிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னா எப்படி, என்ன கதை நடந்துச்சு அப்படிங்கிறது அங்கங்கே பிச்சு உங்களுக்கு அந்த பேராகிராஃப், இந்த பார்த்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க இல்லையா, பிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ ஃப்ரெஞ்ச் சொசைட்டி டியூரிங் த லேட் 18th century. ஸோ 18th centuryனா 1790s 1780s, அதுதான் வந்து 18th century. ஸோ இந்த டைமில் என்ன ஃப்ரெஞ்ச் சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன ஒரு கிங்கை பற்றி நான் உங்களுக்கு லேட்டர் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ in 1774 என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கே ஆரம்பிச்சனே எடுத்தனே வந்து நம்ம 1774 இல்லை, நம்ம எடுத்தனே இங்கே எங்கே வந்தோம் அப்படின்னா 1789க்கு வந்தோம். இப்போ நம்ம பேக்வேர்ட்ஸ் போகிறோம், 1774 போகிறோம். சரிங்களா. ஸோ 1774 என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 1774 கிங் லூயி 16 இருக்கார். ஸோ இவர் எந்த ஃபேமிலியை சார்ந்தவர்னா, பர்பன் ஃபேமிலி ஆஃப் கிங்ஸ் அசெண்டட் த த்ரோன் ஆஃப் ஃப்ரான்ஸ். இப்போ வம்சாவளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நேம் இருக்கும், என் ஃபேமிலிக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ ஒரு நேம், இது எங்கள் ஃபேமிலி, மேனன் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்பன் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து கிங் லூயி 16 வந்து த்ரோனுக்கு வராரு. ஸோ அப்போது அவர் வந்தப்போ அவரோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 வயசு தான் ஆச்சு அவருக்கு. அண்ட் அந்த 20 வயசுலேயே கல்யாணமும் பண்ணிட்டார். அண்ட் மேரிட் த ஆஸ்ட்ரியன் பிரின்சஸ். ஸோ அங்கே ஃப்ரான்ஸ்கிட்டே வந்து ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, ஜெர்மனி இதெல்லாம் வந்து அந்த ஒரே இடம். ஸோ இங்கே ஃப்ரான்ஸ் இருக்குன்னா இங்கே ஆஸ்ட்ரியா இருக்கும். ஸோ அங்கே ஆஸ்ட்ரியன் பிரின்சஸ் வந்து மேரி ஆண்டோனெட் அப்படிங்கிற ஒருத்தவங்கள வந்து ஃபீமேல் பர்சனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்பான் இஸ் accession the new king found an empty treasury. இப்போ வந்து நிறையா கிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு அவங்க அந்த த்ரோனுக்கு வராங்க அப்படின்னா அந்த கல்லாப்பெட்டியில் காசு இருந்தால் மட்டும்தான் அந்த காசை வந்து செலவு பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து த்ரோனுக்கு வரும்போது கல்லாப்பெட்டியில் சுத்தமாக காசு இல்லை, சுத்தமாக ட்ரை எம்டியாக இருந்தது. ஸோ லாங் இயர்ஸ் ஆஃப் வார் ஹேட் ட்ரெயின்ட் த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பர்சனல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ்க்கும் பிரிட்டனுக்கும் ஆகாது. சரிங்களா. ஸோ பிரிட்டன் வந்து யூஎஸ்ஏ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதுவும் நான் வீடியோ எடுத்து பப்ளிக்கில் போடுறேன். ஸோ அதுவும் ஒரு 15 to 20 to 30 minutes கண்டென்ட் நான் உங்களுக்கு போட்டு தரேன், அமெரிக்கன் ரெவல்யூஷன், அதையும் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி தான் அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடக்கும். சரிங்களா. அப்போ பிரிட்டன் வந்து அமெரிக்காவை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, ஒரு 50 ஸ்டேட்ஸ்.
கண்ட்ரோலில் வச்சுருந்தப்போ வந்து அவங்க இதே மாதிரி அமெரிக்கன் ரெவல்யூஷனில் மக்கள் வந்து எப்படி நம்ம பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா வந்து கொலோனியல் கண்ட்ரியாக தான் இருந்தோம். ஸோ பிரிட்டனுக்குள்ளே தான் இருந்தோம், நம்ம கடியில் இருந்தோம், நம்மளை வந்து காலனியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி வந்து பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டு நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், அதே மாதிரி அமெரிக்காவும் அந்த டைம்லே லாங் பிஃபோர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க போராடி வெளியில் வரணும்னு பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க அமெரிக்காவுக்கு. அப்போ ஹெல்ப் பண்ணப்போ நிறைய காசு வந்து அதில் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்தியா கூடயும் வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ 1700s வந்து இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், ஃப்ரெஞ்ச் டெரிட்டரியும் இந்தியாவில் இருந்துச்சு. ஃப்ரான்ஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கும் நிறைய காசுலாம் செலவு பண்ணாங்க ஃப்ரான்ஸ். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து மச் பிஃபோர். ஸோ எம்டி ட்ரெஷரி நிறைய வருஷங்கள் வந்து சண்டை இருந்துகிட்டே இருந்தது. சண்டை அப்படின்னா காசு செலவு பண்ணி தான் ஆகணும். ஆடட் டு திஸ் வாஸ் த காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் அண்ட் எக்ஸ்ட்ரவெகண்ட் கோர்ட் அட் த இமென்ஸ் பேலஸ் ஆஃப் வெர்சேல்ஸ். ஸோ வெர்சேல்ஸ் அப்படிங்கிறது பாரிஸ்கிட்டேயே தான் இருக்குது. ஸோ வெர்சேல்ஸில் வந்து ஒரு சின்ன இடம். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களோட பேலஸ் இருக்குது. கிங் லூயி 16 அவங்களோட ஒய்ஃப் மேரி ஆண்டனட்டோட பேலஸ் இருக்குது. அங்கே உள்ளே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவகண்ட்டாக செலவு பண்ணி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணாங்க. காசு அதிலே கரைஞ்சிருச்சு. ஸோ அண்டர் லூயி 16, ஃப்ரான்ஸ் ஹெல்ப்ட் த 13 அமெரிக்கன் காலனிஸ் டு கெயின் தியர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த காமன் எனிமி பிரிட்டன். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸ்க்கும் பிடிக்காது, அமெரிக்காவுக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து அப்போ அமெரிக்காவுக்கு காசு இல்லை. ஸோ அவங்க வந்து காலனிஸாக தான் இருந்தாங்க. ஸோ இந்த 13 காலனிஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது நான் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் சொல்கிறேன். 50 அப்படிங்கிறது இப்போ ரைட் நவ் இருக்கிற 50 ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ வந்து 13 மெயின் ஸ்டேட்ஸ் இருந்தது பிரிட்டன் கடியில், காலனியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காகவும் காசு கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் காசை வந்து பேலஸ்லையும் நிறைய செலவு பண்ணிட்டாங்க வெர்சேல்ஸில். So the war added more than $1 billion to a debt that had already risen to more than $2 billion. ஸோ இந்த வார்னால் நிறைய இது வந்து அவங்களோட நம்மளது எப்படி ருப்பின்னு சொல்கிறோம், ஸோ அவங்களோட காசை வந்து லிவ்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்லியன் லிவ்ரஸ்க்கு மேலே, மோர் தேன் $1 billion, $1 billion மேலே போயிடுச்சு. அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு சேர்த்து ஒரு டெப்ட், ஃப்ரான்ஸ்க்கு இருந்த கடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா $2 billion இருந்தது. Lenders who gave the state credit now began to charge 10% interest on loans. இவங்க யார்கிட்டேருந்து காசு வாங்கினாங்கன்னா லெண்டர்ஸ் கிட்டேருந்து தான் வாங்குவாங்க. இப்போ உங்களுக்கு காசு பத்தலைன்னா என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அப்போ நான் வந்து ஒரு லெண்டர். நாளைக்கு நீங்கள் எனக்கு கரெக்டான டைமில் கொடுக்கலன்னா நான் இன்ட்ரெஸ்ட் ஏற்றிக்கிட்டே போவேன். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் இல்லையா? ஸோ லெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களே தான் லெண்டர்ஸ். அங்கே இருக்கிற நோபல் ரிச் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு, கிங்குக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தப்போ வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. சரிங்களா? So the French government was obliged to spend an increasing percentage of its budget on interest payment alone. இப்போ நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன். வெளியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 20 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். சரிங்களா? 20 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். நான் கண்டினியூஸாக பே பண்ணாமே போயிட்டேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வந்து 140 ரூபா பே பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நான் 20 ரூபா தான் கடன் வாங்கியிருக்கேன், நான் பே பண்ணாமல் போய் 140 ரூபா ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 20 ரூபாலேருந்து 140 ரூபா ஆயிருக்குன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இதில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்லேயே எல்லா காசும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டு மீட் its regular expenses such as the cost of maintaining an army, the court, running government offices or universities, the state was forced to increase taxes. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள், நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்லேயே காசு போயிடுது. அப்போது வந்து இங்கே உள்ளுக்குள்ளே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். இதுக்காக தான் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் இந்நேரத்துக்கு. இல்லை நீங்கள் நியூ ஸ்டார்டர்ஸாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் டெய்லி சில கான்செப்ட்ஸை படித்து கவர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டடி படியில் 9th ஸ்டாண்டர்ட் NCERTலேருந்து எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். as well as சங்கர் கணேஷ் கீ கான்செப்ட்ஸும் எடுத்து முடிச்சாச்சு. அண்ட் டெய்லி வந்து எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர், த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வர கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு வந்து வெறும் 500 தான் காஸ்ட் ஆகுது. சங்கர் கணேஷ் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃப்ரீ. ஓகே. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு 2 விஷயம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் பார்த்துட்டு வாங்க. நான் பப்ளிக்கில் தான் போட்டிருக்கேன் ஃப்ரீயாக வீடியோ.
இப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு வழியாக நாளைக்கு எனக்கு ரெண்ட் வரும். ஸோ இது ஒரு 2 வே பேமெண்ட். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வருது. ஆனால் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி இல்லை. நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், அது அங்கே வந்து மக்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நான் வந்து சேலரி கொடுக்குறேன். ஸோ சேலரிங்கிறது ஒன் வே, சேலரி போயிடும், எனக்கு திருப்பி அதை வந்து அவங்க கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்காக சேலரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் போயிடுது. ஸோ ஆர்மி, கோர்ட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸையும் யூனிவர்சிட்டிஸையும் ரன் பண்ணும். இதுக்கெல்லாம் எங்கே காசு? ஸோ இப்போவும் நீங்கள் அதை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுக்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ்லேயும் அப்போது டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அதுக்கு அதிகமான டேக்ஸை போட்டுடுறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு பணம் சம்பாதிக்க முடியும் கவர்மெண்ட்னால. ஸோ yet ஈவன் திஸ் மெஷர் would not have sufficed. ஸோ டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியும் அவங்களுக்கு காசு பத்தலை, அந்த கடன் வாங்கினதையும் அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை பே பண்ணுறக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் சொசைட்டி in the 18th century was divided into 3 estates and only members of the third estate paid taxes. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. இப்போது 18th century 1700s பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸை வந்து 3 எஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் வேதிக் ஏஜ் போங்களேன், வேதிக் ஏஜ் போனீங்கன்னா அங்கேயும் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. 4 பிரிச்சிருப்பாங்க. 4 வர்ணா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ பிராமணாஸ் அப்படிங்கிறது பிராமணர்கள், ப்ரீஸ்லி கிளாஸை சார்ந்தவங்க. க்ஷத்ரியாஸ் அப்படிங்கிறவங்க வாரியர் கிளாஸ். வைஷ்யாஸ் அப்படிங்கிறவங்க லேண்ட் வச்சுருக்காங்க. சூத்ராஸ் அப்படிங்கிறவங்க ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸோ இது அப்படியே வந்து பிரிக்கிறாங்க சொசைட்டியை. அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ்லேயும் 3ஆக பிரிச்சிருந்தாங்க, அதை எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 எஸ்டேட்டில் வந்து 1, 2, 3 அதில் 3ஆவதாக கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2ல் இருக்கிறவங்க பே பண்ணல. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து கிளர்ஜின்னு சொல்லுவாங்க, செகண்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க நொபிலிட்டின்னு சொல்லுவாங்க, தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்கள வந்து படித்தவங்க. தேர்ட் எஸ்டேட்டையும் ஒன்றும் கம்மி கிடையாது, நல்லா படித்தவங்க, நல்ல அறிவுள்ளவங்க தான். பிக் பிஸ்னஸ்மென் இருப்பாங்க, மர்ச்சன்ட்ஸ், கோர்ட் ஒஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, லாயர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஸ்மால் பெசன்ஸ், லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், சர்வெண்ட்ஸ், இவங்க எல்லாமே இருப்பாங்க. இதில் டேக்ஸ் பே பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்ட் எஸ்டேட்டை சார்ந்தவங்க மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணாங்க. ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். So the society of estates was part of the feudal system that dated back to the Middle Ages. So in the society of estates was part of the feudal system that dated back to the Middle Ages. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் மிடில் ஏஜஸ் போனீங்கன்னா அந்த 1200s to 1500s அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அந்த டைம்லேயே இந்த மாதிரி ஃபியூடல் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ ஃபியூடல் சிஸ்டம்னா இந்த மாதிரி ஒரு பிரிவினை, கிளர்ஜி, நோபிலிட்டி, ஃபஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட், அந்த மாதிரி. ஸோ த டேர்ம் ஓல்டு ரெஜீம் இஸ் யூஸ்வலி யூஸ் டு டிஸ்கிரைப் த சொசைட்டி அண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரான்ஸ் பிஃபோர் 1789. இப்போ வந்து ஃப்ரான்ஸை வந்து 2 ரெஜீமாக பிரிக்கிறாங்க, ஓல்டு ரெஜீம், நியூ ரெஜீம்னு. ஸோ இந்த ஓல்டு ரெஜீம் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரான்ஸை வந்து 1789க்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் எப்படி இருந்துச்சோ அது ஓல்டு ரெஜீம். 1789 நடந்தக்கப்புறம், இந்த ரெவல்யூஷன் நடந்தக்கப்புறம் இருக்கிறது வந்து நியூ ரெஜீம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபிகர் 2, இதுதான் ஃபிகர் 2. இந்த ஃபிகர் 2ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷோஸ் ஹவு த சிஸ்டம் ஆஃப் எஸ்டேட்ஸ் இன் ஃப்ரான்ஸ் சொசைட்டி வாஸ் ஆர்கனைஸ்ட். ஸோ இப்படி தான் ஆர்கனைஸ் ஆகிருந்தது. பெசன்ஸ் வாஸ் மேட் அப் டு 90% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இதில் வந்து பெசன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, பெசன்ஸ், ஸ்மால் பெசன்ஸ், ஸோ அக்ரிகல்ச்சர், கேட்டில் இதெல்லாம் பார்த்துக்கிறவங்க. ஸோ இவங்க தான் 90%. மிச்ச 10% தான் இந்த பிக் பிஸ்னஸ்மென், மர்ச்சன்ட்ஸ், நொபிலிட்டி, கிளர்ஜி, இவங்க எல்லாமே மிச்ச 10%க்குள்ளே வராங்க. ஹவவர் ஒன்லி அ ஸ்மால் நம்பர் ஆஃப் தெம் ஓன்ட் த லேண்ட் தே கல்டிவேட்டட். 90% வந்து பெசன்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க ஹோல்டு பண்ணியிருக்கிற ஓன் லேண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஒன்லி அ ஸ்மால் நம்பர் ஆஃப் தெம், இதில் 90% இருக்கிறவங்களுக்கு வந்து ஓன் லேண்ட் இருக்குது. அபவுட் 60% ஆஃப் த லேண்ட் வாஸ் ஓன்ட் பை நோபல்ஸ், த சர்ச் அண்ட் த ரிச் மெம்பர்ஸ் ஆஃப் த தேர்ட் எஸ்டேட். இப்போ வந்து 60% ஆஃப் த லேண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற அந்த நொபிலிட்டி, சர்ச் பீப்புள் அண்ட் ரிச்சர் மெம்பர்ஸ் ஆஃப் த தேர்ட் எஸ்டேட்குள்ளேயே வந்து பிஸ்னஸ்மென்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட தான் 60% வந்து லேண்ட் இருந்தது. So the members of the first 2 estates, that is the clergy and the nobility, enjoyed certain privileges by birth. ஸோ இப்போது ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னாவே வந்து அவனுக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கும். இப்போ பிறந்த எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்காது. ஸோ இப்போ கிளர்ஜி, நொபிலிட்டி குரூப்பை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரிவிலேஜ். ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே போகலாம், இந்த லேண்டு வச்சுக்கலாம், ஹையாக அவங்கள பார்க்குறது, அந்த மாதிரி லேடருக்கு மேலே இருந்து நிற்பாங்க.
ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் தீஸ் வாஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் பேயிங் taxes டு த ஸ்டேட். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரிவிலேஜ்னால் வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. பாசிட்டிவ் பிறக்கிறப்போவே வந்து அவங்கள ஹையர் ஆஸ்பெக்டில் பார்க்குறது தான் ப்ரிவிலேஜ். சரிங்களா? ஸோ இதில் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் எஸ்டேட் செகண்ட் எஸ்டேட்டை சார்ந்தவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ த நோபல்ஸ் ஃபர்தர் என்ஜாய்ட் ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ். ஸோ நோபல்ஸ்க்கு வந்து ஃபியூடல் லேண்ட் வந்து அவங்களுக்கே சொந்தம். ஸோ பிறந்துட்டாங்க அப்படின்னாவே இந்த லேண்ட் அவங்களுக்கு சொந்தமாயிரும். சரிங்களா? அண்ட் தென் the members of the first two estate, that is the clergy and the nobility, இது நம்ம பார்த்துட்டோம். So these included feudal dues which they extracted from the peasants. ஸோ இந்த feudal privilegesங்கிறது land privilegeன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ இந்த feudal lords வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே இருக்கிற peasants கிட்ட இவங்களே என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஃபியூடல் டியூஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அண்ட் பெசன்ஸ் வேர் ஒப்ளைஜ் டு ரெண்டர் சர்வீசஸ் டு த லார்ட். இப்போ இந்த லேண்ட் வந்து எனக்கு சொந்தம்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே வந்து பெசன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, முழு உழைப்பு வந்து பெசன்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் இந்த ஃபியூடல் லார்ட், இந்த லேண்ட் ஓனர் வீட்டுக்கு போய் நிறைய வேலைகள், வீட்டு வேலைகள் பண்ணி தரதா இருக்கட்டும், அவன் வச்சிருக்கிற சொந்த லேண்டுக்கு போய் வேலைகள் பண்ணி தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பெசன்ஸ் பண்ணணும். சரிங்களா? டு ஒர்க் இன் இஸ் ஹவுஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், டு சர்வ் இன் த ஆர்மி ஆர் டு பார்ட்டிசிபேட் இன் த பில்டிங் ரோட்ஸ். ஸோ நார்மலாக பப்ளிக் ஒர்க் போகுது அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆர்மிக்கு போக சொன்னாங்கன்னா அங்கே போய் வந்து ஏன்னா பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாக வந்து அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய வார் வந்து ஃப்ரான்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வாருக்குலாம் வந்து யார் தேவைப்படுவாங்க, மக்கள் தேவைப்படுவாங்க, சோல்ஜர்ஸ். ஸோ அங்கே போய் வந்து சோல்ஜர்ஸாக வேலை செய்யுங்க, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நடந்தது. சரிங்களா? ஸோ இதோடு நம்ம வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா ஃபைல்ஸ்குள்ளே இந்த கான்செப்ட் இருக்கும், இந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்ஷியன்ட், மெடிவல், அதுக்கப்புறம் மாடர்னில் வந்து என்ன புக் கவர் பண்ணுவோம். அண்ட் தென் அகெயின் மாடர்ன் இந்தியாவில் வந்து பிபின் சந்திரா, மெடிவல் இந்தியாவில் சதீஷ் சந்திரா, இதோட காஸ்ட் என்ன, அதுக்கப்புறம் என்சிஆர்டியோட காஸ்ட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங், இப்போ புதுசாக RPAS-2 என்சிஆர்டி லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4th சாப்டர் போயிட்டுருக்கு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து மெயின்ஸ் ஃபுல் கோர்ஸ்க்கு 2000 இங்கே இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. இது வந்து December 5 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட காஸ்ட் வந்து 5000 ஆகிடும். ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா December 5க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. That's it for the video guys. Thank you for watching.